எடுக்க வச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்றது? சரி, என்னையும் பேச வராங்க. நூல் பொறுக்க முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. ஊசி இடம் கொடுக்குற அப்படின்னா அடுத்தே வந்து நான் இங்க இருக்கிறேன் நம்மளை வெளியே போச்சுடுறாங்கன்னா நம்ம சோம்பேறி கிடையாது. ஏன் சோம்பேறி கிடையாதுங்க. ஏன் வரவங்களுக்கு வாழ வைக்கிறோம். ஒரு கிளவி ஒண்ணு சுத்தி சுத்தி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து என்கிட்ட ஓயாம கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. காசு கொடுன்னு கேட்டு என்கிட்ட சில்லறை இல்லம்மா, வேணா ஜிபே வச்சிருந்தா சொல்லுமா போட்டு விடுறேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன பண்றது? இல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இங்க காவ பாக்குறேன். எதுக்கு கால் பாக்குறீங்க சொல்லுங்க. நீங்க அழுத்தி அதே கேக்குறீங்க. நீங்க கேவலப்படுத்த போறீங்க. இல்ல நீங்க எதுக்கு காவல் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு காவல். இதை விட கேவலம் என்ன இருக்கு? என்னைய தேட்டல ஒண்ணு பிரயோஜனம். எங்க அப்பனை பேசுங்க. ஆம்பளை பிறந்துட்டோம்னா கடல் கடந்து போய் சம்பாதிக்கணுமா? சரி. பட்டினத்துல திரை கடல் ஓடி திரவியம் சேர். கடல் கடந்து போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டுல என்னென்ன தேவை சேர்த்து வச்சுக்கணும். இது ஆண்மகனுக்கு அழகு. பெண்கள் என்ன செய்வாங்க? வீட்டுல இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு அதுதான் அழகு. ஆனா நீங்க பாருங்க, பெண்ணுக்கு காவல். பெண்ணுக்கு இது கேவலம் இல்லையா? அந்த கேவலத்துக்கு இல்ல, போய்த்தோடா. நீங்களே போய் ஒரு வேலையை தேடி சம்பாதிக்கிற ஒரு எண்ணம் ஒரு முயற்சி இல்லைங்கும் போது பிறருக்கு புத்தி சொல் முன் தன் புத்தியை சரி பாருப்பா. அதனால அண்ணே வாழ்ற நம்மளை வெளியேற்றுறாங்க. நீங்க சோம்பேறிலாம் கிடையாதுங்க. நீங்க வேற சொகுசா வாழணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா ஆதி காலத்துடைய வாழ்க்கைகள் வேற. ஆதி காலத்துக்கு போகாதீங்க, விலைவாசி எல்லாம் குறைச்சுதான் இருக்குது. ஆனா கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப ஆதி காலத்துக்குள்ளதான் போயிட்டே இருக்கு. ஆதி காலத்தே காணும். பக்கத்துல போய் கேட்டாங்க ஒரு எவ்வளவு மாலை? 3600 ரூபா ஒரு மாலை. என்னையா புது மாலை போய் 3600 நகை நட்டா? எங்க மாலை போய் 3500 ரூபாய்க்கு வாங்குறீங்களே, பிள்ளைக்கு மாலை சுத்திக்கிட்டு ராணி ஆஸ்பத்திரியில சேர்த்து அதுக்கு எத்தனை ஆயிரம் போகும்? வேலை மேல பாரு, நான் பேசிட்டு இருக்கல. இப்ப மகளிருக்கெல்லாம் இலவசம் தான் பையன் இல்ல, இலவசம் இல்லைன்னு சொல்லல. சரி, இப்ப நீங்க என்ன வேலையை வந்தீங்க? கையில தோசைகள்லாம் வச்சிருக்கீங்க. கரண்டி எல்லாம் இது தோசைகள். அது கரண்டி. என்ன கரண்டி? தோசை கரண்டி. இதோட பெருமை தெரியாது. சிலிமுகம்னு பேரு. ஸ்ரீரங்கம் தானே? ஸ்ரீரங்கம். சிலிமுகம். சிலிமுகம் நன்மை தெரியுமா? காட்டுனா போதும் அப்படி பக்கத்துக்கு வரும். என்னுடைய மானம் உள்ள போச்சு காட்டுனா போதும். பக்கத்துல ஒண்ணு என்ன காட்டுனா? கடையை காட்டுனா. மாப்பிள்ள, இது விளையாட்டு பொருளா? இதுல நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா எனக்கு 2 கொடுங்க. இங்க இருங்க. அஸ்திரம்ங்கிறது வேற. எப்படிங்க? அஸ்திரம்ங்கிறது வேற, ஆயுதம்ங்கிறது வேற, அக்ஷரம்ங்கிறது வேற. அத கேட்கல. அஸ்திரம் ஆத்திரம். ஆத்திரம்ங்கிறது வேற. ஆத்திரத்துல அஸ்திரம் என்பது வேற, ஆயுதம் என்பது வேற. இதோட பெருமை உனக்கு தெரியாது. தெரியல. அதனால மானம் உள்ள வச்சு நீ பாத்து எனக்கு பெருமையை தெரிஞ்சுக்கிறேன். என்ன பெருமை? அதோட பெருமையை